ஒவ்வொரு ஆண்டும் மின் கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த ஆண்டு மட்டும் ஏறக்குறைய 2வது தடவையாக மின் கட்டணத்தை உயர்த்துகிறாங்க. அதாவது இந்த அரசு மக்களுக்கு இலவசங்களை வாரி வழங்குவதாக கூறிக்கொண்டு இந்த பல வகையில் இந்த மின்சார கட்டணம் உள்பட பல துறைகளில் வரி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இதனால மக்கள் இன்னைக்கு அத்தியாவசியம் மின்ன்றது ஒரு மின்சாரம்ன்றது அத்தியாவசியம். இன்னைக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இண்டக்ஷன் ஸ்டவ், எலக்ட்ரிக் குக்கர் இப்படி மக்கள் உபயோகப்படுத்துற பொருளுக்கு இன்னைக்கு என்னன்னா அதை பயன்படுத்திக்கின்னு மக்கள் மேல இதை திணிக்கக்கூடிய இடத்துல இந்த மின்துறையும் அரசாங்கமும் ஈடுபட்டிருக்குது. அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் வசூலிக்கக்கூடிய அந்த மின் தொகைகள்லாம் நிறைய இடத்துல பாக்கி இருக்குது. இதெல்லாம் வசூலிச்சாலே ஏறக்குறைய ஒரு 1500 கோடி ரூபாய் இன்னைக்கு இந்த மின்சாரத்துறைக்கு வருவாய் வந்திருக்கும். அதனால இந்த செலவெல்லாம் அதுல எடுத்துக்கலாம். ஆனா மொத்த செலவையும் இவங்க பண்ற சம்பளம் உட்பட அவங்களுடைய கார் பயன்படுத்துற விதம் எல்லா செலவையும் மக்கள் மத்தியில திணிக்கிறாங்க. இதனால என்ன ஆயிடுது, இன்னைக்கு மின் கட்டணம் உயர்ந்துனே இருக்குது. அதாவது சொல்ல போனாக்கா அரசு துறைகள்ல 269 கோடி ரூபாய் நிலுவை பாக்கி இருக்குது. உள்ளாட்சி துறைகள்ல இன்னைக்கு 195 கோடி ரூபாய் வரி பாக்கி இருக்குது, அந்த மின்சார வரி பாக்கி இருக்குது. தொழில் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள்ல 265 கோடி ரூபாய் மின்சாரம் பாக்கி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட்னு இந்த துறையில ஒரு பிரிவு இருக்குது. அந்த துறை செயல்படாம இன்னைக்கு அவங்களுடைய கணக்கிலே பாத்தீங்கன்னா 1077 கோடி நிலுவை இருக்கிறதா தெரிகிறது. இப்படியே போயிடுச்சுனாக்கா அதே நேரத்தில் என்னன்னாக்கா இன்னைக்கு நுகர்வோர் அவர்கள் மின்சாரம் பெறுவதற்கு ஒரு டெபாசிட் அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த தொகை மட்டும் 265 கோடி நம்மளது வங்கிகள்ல இருக்குது. அதுல வர வட்டி பணத்தை என்ன செய்யணும், அந்த நுகர்வோருக்கு பிரிச்சு அளிக்கணும். அதையும் இவங்க செய்யாத, கணக்கெடுக்காம இதெல்லாம் மெத்தடா இருக்கனால இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இவ்வளோ வரியும் மக்கள் தலையில வருது. மானியம் மட்டும் யாருடைய பணம்? அதாவது பட்ஜெட்ல நிதி ஒதுக்குறாங்க, நிதி ஒதுக்கி அந்த நிதியில செலவு பண்றாங்க. அப்ப அந்த மானியத்தை இங்க கொடுத்தாக்கா அதை யார்கிட்ட வரியா பெறுவாங்க? மக்கள் தான் வரியா பெறுவாங்க. இன்னைக்கு மக்கள் தான் எல்லாத்தையும் சுமக்காங்க. யாரும் தனிப்பட்ட ஒரு பணத்தை எடுத்து இது என்னுடைய சொத்துல இருந்து வித்த பணம்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. அதனால மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு வரிய போட்டு நான் மக்களுக்கு மானியமா கொடுக்கறது நியாயமே கிடையாது. அதனால இதெல்லாம் மின்துறை. அதே நேரத்தில் ஸ்மார்ட் மீட்டர் நகர பயில 32,000 மீட்டர் போட்டுக்கிறாங்க. இப்ப புதுசா ஏறக்குறைய 4,07,000 மீட்டர் வாங்குறதுக்கு நிதி ஒதுக்கிறாங்க. 3,350 கோடி வரைக்கும் மேல. அதை கூட என்னன்னா ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து 90 மாசத்துல இதை பொருத்தி அவங்களே இந்த மீட்டர் ரீடிங் மற்றும் அந்த அதுக்குண்டான தொகையை வசூலிக்க சொல்லிக்கிறேன். எப்படின்னா இது ஸ்மார்ட் மீட்டர் பேர்ல போட்டுட்டு அதை ப்ரீபெய்டு மீட்டரா மாட்டான். ஏன்னா தனியார் அப்படிதான் செய்வான். அவன் வீட்டு போய் கணக்கெடுத்து எல்லாம் பண்ண மாட்டான். அவன் என்ன செய்வாரு, அவரு ஸ்மார்ட் மீட்டர் போட்டு அதுல ப்ரீபெய்டு இன்ஸ்டால் பண்றாரு. இது யாருக்கு தெரியாது. அவர் என்ன செய்வாரு, நீங்க பணம் கட்டல, உங்களுக்கு கட் பண்ணிட்டோம், உட்காந்த இடத்துல கட் பண்ணுவோம் அப்படிதான் சொல்லுவாரு. இதெல்லாம் போக்கணும்னு தான் நம்ம ஆர்டர் தொடர்ந்து போராடி இருக்கிறோம். இன்னைக்கு போஸ்ட்பெய்டு தான் இருக்கணும். ஏன்னா மக்கள் இன்னைக்கு செல்போன்ல பணம் நம்ம கட்டிட்டு யூஸ் பண்ற மாதிரி மின்சாரத்தை யூஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு குழந்தைங்களை விட்டுட்டு அப்பா அம்மா வெளியில போய் வேலை செஞ்சுட்டு வரக்குள்ள இவங்களுக்கு அந்த மீட்டர்ல பணம் தீர்ந்து போச்சுன்னா உடனே கட் ஆயிடும். இருட்டுல வயசானவங்க குழந்தைங்களை வச்சுன்னு யாரும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அரசு பழைய மாதிரி இந்த மின்துறையை நல்ல லாபத்துல செயல்படுற இந்த மின்துறையை இந்த மாதிரி நிலுவைத் தொகை எல்லாம் வசூலிச்சு இந்த மின்துறைக்கு சேர வேண்டிய பாக்கியெல்லாம் அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் அரசாங்க கஜானால இருந்து மின்துறை கஜானாவுக்கு சேர்றதுக்கு வழிவகை பண்ணிட்டு மக்களுக்கான அந்த மின் கட்டண உயர்வை திரும்ப பெறணும்னு இதன் வாயிலா கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம்.